சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள பராக்கிரம் திவாஸ் மாவீரர் தின விழா என்று நம்முடைய இந்திய அரசு அங்கீகரித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பராக்கிரம் திவாஸ் விழா, அந்த விழாவும் கூட இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 3 விழாவும் ஒன்றாக சேர்த்து முப்பெரும் விழாவாக இந்த மேடையில் அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் பங்கேற்று கடவுளை தரிசிக்கிறாங்க. ஜெகதாத்ரி, துர்கா, காளி 3 கடவுளையும் தரிசித்து விட்டு ஜனவரி 31, 1874 ஒரு முழு பௌர்ணமி நாளில் அவர் யோசிக்கிறார், ஒரு மந்திரம் வேணும், இந்தியர்களை உணர்வோடு எல்லோரையும் ஒட்டு சேர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் வேண்டும். இன்னைக்கு நான் பெங்காலில் பெங்காலியா பார்க்குறேன், தமிழ்நாட்டில் தமிழனா பார்க்குறாங்க, கர்நாடகாவில் கன்னடிகாவா பார்க்குறாங்க. நமக்குள்ள ஒரு தேசப்பற்று என்கின்ற உணர்வு இல்லை. பெரிய பெரிய பாடல் என்று சொல்வதை விட ஒரே ஒரு வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தை இந்தியர்களை உணர்வோடு இணைக்க வேண்டும் என்று ஜனவரி 31, 1874 அந்த பௌர்ணமி தினத்தில் அவர் உருவாக்கிய வார்த்தை தான் வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை. இந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தைக்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய அவமானம், அவர்கள் எழுதக்கூடிய பாடல். அந்த பாடல் இன்னைக்கு 150 ஆண்டுகளை நிறைவு செய்து SRM பல்கலைக்கழகத்தில் நாம் அதை கொண்டாடி இருக்கின்றோம். அது ஒரு சரித்திர நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு வேர்ல்டு யூனியன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போகணும்னா, இந்த பாடலை நம்முடைய தாய்மொழி தமிழ்ல 1907 மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்தவர் வேறு யாரும் கிடையாது, முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி. சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக முண்டாசு கவிஞன் 1907 1907 he translated வந்தே மாதரம் from Bengali to Tamil by himself. அப்ப திரு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரிஜினல் பாடல்ல 7 கோடி பாரதியர்கள் என்றிருந்த வார்த்தையை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் முதலாக அதை 30 கோடி பாரதியர்கள் என்று மாற்றுகின்றார். he updated the population figures. அதன் பிறகு ஒரிஜினல் பாடல்ல கூட அது 30 கோடி என்று மாறுகிறது. இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடல்ல சில பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா வந்தே மாதரம் என்கின்ற பாடல் இன்னைக்கும் கூட நாம் பாடும் பொழுது காலத்தினுடைய அருமை கருதி ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடணும். வந்தே மாதரத்தை பொறுத்தவரை அது 5 பார்ட்டாக இருக்கிறது. பாடுறதில்ல, தேர்டு நம்ம பாடுறதில்ல. நிறைய பேருக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்தே மாதரம் பாடலே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தே மாதரமுடைய ஒரிஜினல் சாங் இஸ் a lengthy one. அதனுடைய அப்ரிஜ்டு வெர்ஷனை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாணவ செல்வங்கள், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வந்தே மாதரம் பாடலினுடைய முழு பாடலையும் நீங்க கேட்கணும். அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எதற்கு இந்த முழு பாடலை எழுதினாங்க? சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி he had a problem with the song of வந்தே மாதரம். அவருக்கு இந்த வந்தே மாதரம் பாடல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இது நம்முடைய தேசிய பாடலாக கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. வந்தே மாதரம் பாடலை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு ஒப்புக்கொள்ள. காரணம் என்னன்னா, நேரு அவர்களை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல் நம்முடைய மற்ற சமுதாயத்தை இரிட்டேட் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினைச்சார். இஸ்லாம் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி felt வந்தே மாதரம் as a song might irritate our Muslim brothers and Christian brothers, so he did not want the whole part of வந்தே மாதரம். He wanted only the first part. I'm not getting into any politics. கூட இந்த 150வது ஆண்டுல the central government through a cabinet resolution has decided across India we will sing the full வந்தே மாதரம். எல்லோரும் முழு வந்தே மாதரம் பாடலை பாடுவோம் என்று. அந்த முழு வந்தே மாதரம் பாடலை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் அடுத்த 2 நிமிஷத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில். வந்தே மாதரம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தாயே உன்னை வணங்குகின்றேன். டியர் மதர், ஐ பவ் டவுன் பிஃபோர் யூ. சுஜலாம் சுபலாம் மலையன சீத்தலாம், நன்னீர் கொண்டவளே, நற்கனிகள் தருபவளே, தென்றலால் குளிர்ச்சி தருபவளே. சஷ்ய சாமலம் மாதரம், செழித்த பயிர்களால் கருமை நிறம் கொண்டவளே என் தாயே. We are trying to describe our Bharat Mata